சிறுதானியத்தில் செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள் அப்படின்னாலே எல்லாராலையும் வரவேற்கப்படுற ஒன்றா இருக்குது. வெல்கம் டு கவிதாஸ் ஃப்ளேவர். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியான வைட்டமின் ஏ சத்து நிறைஞ்ச கம்பை வச்சு தான் இன்றைக்கி புட்டு செய்ய போகிறோம். அதுவும் வித்தியாசமான முறையில். வாங்க எப்படி செய்யணும்னு சொல்லி வீடியோவில் பார்க்கலாம். முரத்தில் நல்லா புடைச்சி சுத்தம் பண்ண கம்பு 1.5 கப் அளவுக்கு இன்றைக்கி நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். கம்பில் சின்ன சின்ன அந்த தூசிகள்லாம் இருக்கும், அதனால் முரத்தில் ஒரு முறை புடைச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ வெறும் கடாயில் நல்ல வாசனை வர வரைக்கும் இந்த கம்பை வறுத்தெடுக்கணும். நல்ல பொரிய ஆரம்பிக்கும், நமக்கே சத்தம் கேட்கும். அந்த டைம் வரைக்கும் நல்லா வறுத்தெடுக்கலாம். எல்லா பக்கமும் ஒரே மாதிரி பொரிஞ்சு வர மாதிரி வறுத்துக்கலாம். அதனால் கரண்டியில் நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தோன்னா ஒரே மாதிரி பொரிஞ்சிடும் கம்பை. நல்லா இப்போ பட்டன்னு சத்தம் கேட்குது பாருங்கள். நல்லாவே பொரிஞ்சிடுச்சு. இந்த டைமில் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். வறுத்து ஆற வச்ச கம்பு நல்லாவே ஆறிடுச்சு. இந்த டைமில் மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பவுட்ராக பண்ணி எடுத்துக்கலாம். பவுட்ரு பண்ணதுக்கப்புறமா ஒரு முறை நம்ம ஜல்லடையில் சலிச்சு எடுத்துக்கலாம். இன்னும் ஏதாவது சின்ன சின்ன துகள்கள்லாம் இருந்ததுன்னா இந்த மாவில் நம்ம சலிச்சு எடுக்கும் பொழுது வந்துடும். இப்போ நமக்கு சலிச்ச மாவு ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக. இதுக்கு பிசைகிறதுக்கு சாதாரணமான தண்ணி நீங்கள் பயன்படுத்தினாலே போதும். சுடு தண்ணியெல்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக கையில் தெளிச்சிட்டு நம்ம சாதாரணமாக புட்டு மாவுக்கு பிசைவோம் பாருங்கள், அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா ஈரப்பதமாக இருக்கணும், கெட்டி கெட்டியாக இல்லாமல் கையில் நம்ம பிடிச்சோம்னா நல்லா குழக்கட்டை பிடிக்கிற மாதிரி வரணும். உதிர்த்து விடும் பொழுது அந்த ஈரத்தன்மை அப்படியே இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. ரெடியான இந்த புட்டு மாவை நம்ம இன்றைக்கி வாழை இலையில் சின்ன தொன்னை மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதில் வேக வச்சு நம்ம செய்ய போகிறோம். வாழை இலையில் இட்லி புட்டு இந்த மாதிரிலாம் நம்ம வேக வச்சு சாப்பிடும் பொழுது வயிற்றில் ஏதாவது புண்ணு இருந்தாலுமே சீக்கிரமாக ஆறிடும். நான் இந்த வாழை இலை தொன்னை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், விருப்பப்படுறவங்க பாருங்கள். தொன்னை ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரெடி பண்ண மாவு, அதுக்கப்புறமா துருவி வச்சுருக்க தேங்காய், திருப்பி மாவு, இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த இது ரெடி பண்ண முடியலை அப்படின்னா சாதாரணமாக இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுக்கலாம். இல்லை புட்டு அழாக்கு இருந்ததுன்னா அதுலேயுமே வேக வச்சு எடுத்துக்கலாம். ரெடியான இந்த மாவை ஒரு 5 to 6 நிமிஷம் ஆவியில் வேக வச்சோன்னா சரியான அளவாக இருக்கும். வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்ல வாசனை. இதோட கம்பு புட்டில் இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நீங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அதோடய வாசனை அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா பொறுமையாக பிரித்து எடுத்துக்கலாம். இந்த கம்பு புட்டோட நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டான ஒரு காம்பினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு சக்கரை நல்லெண்ணெய் தான். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, நைட்டு டின்னருக்கு, இல்லை ஈவினிங் பசங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனேலாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு சுவையான சத்தான கம்பு புட்டு ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.